தமிழக வெற்றி கழகத்தோட எலக்ஷன் சிம்பல் ரொம்ப பரபரப்பா வந்து வெளியில பேசப்படுது. அதாவது அவங்க விசில் செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. விசில் ரொம்ப நல்ல சிம்பல் சார். மக்களுடைய குறைகள விசில் அடிச்சு தெரிவிக்க போற மாரி ஒரு சிம்பாலிக்கா இருக்கு. அத பத்தி சொல்றீங்களா? இல்ல விசில் பத்தி சொல்லணும் அப்படின்னா, பேசிக்கா விசில் ப்ளோயர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு எதிரா வந்து போர்க்கொடி எழுப்புறவங்க, அவங்களுடைய ஸ்கேம்ஸ எக்ஸ்போஸ் பண்றவங்கள ஜெனரலா விசில் ப்ளோயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாலலாம் விசில் ப்ளோயர் ஆக்ட்னே ஒண்ணு இருக்கு புரொடெக்ஷனுக்காக. சோ அதனால வந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இத்தன வருஷமா பண்ண ஊழல்கள வெளிய கொண்டு வரதுக்கு தான் தாவேக்கா வராங்கன்னா, விசில் ஒரு சிறந்த சின்னமா இருக்கும். சென்னையோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, சிஎஸ்கே கூட நாங்க விசில் போடு அப்படின்றது தான் டேக்லைன். அதனால வெரி குட். ஜென்ஸி கிட்ஸ்க்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். மோரோவர் நீங்க ஈஸியா கேரி பண்ணலாம். மக்களுக்கு ரிமைண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகம். பட் அபோவ் ஆல் அது விசில் தான் அப்படின்னும் நீங்க கன்ஃபார்மா சொல்லிட முடியாது. ஏன்னா 10 சிம்பிள்ஸ் நம்ம எழுதி குடுக்க முடியும். அதுலருந்து கிளைம் ஆகாத சிம்பிள்ஸ் தான் வந்து குடுப்பாங்க. ஓகே. சப்போஸ் கிளைம் இருக்குன்னா தே வில் கோ ஃபார் அ லாட். அந்த லாட்ல யாருக்கு எது வரும்னு தெரியாது. சின்னம்ன்றது ஒரு நேம் சேக் தான். அது அந்த காலத்துல இருந்து அப்படியே வழித்தோன்றலா இருக்கக்கூடிய ஒரு பேர். அந்த காலத்துல அவ்வளவு அன்எஜுகேட்டடா இருந்தாங்க பீப்பிள். சோ கட்சி பேரோ, வேட்பாளர் பேரையோ கொண்டு போய் சேர்க்கறதுல இருந்த பிரச்சனையால சின்னங்கள் ரொம்ப முக்கியமா இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்ல. 2 வாரத்திலேயே ஒரு சின்னத்த யார் வேணா ப்ரமோட் பண்ண முடியும். ஆமா. அது உண்மதான். சீமானுக்கு விஜய் சார் பண்ணி அவரால வந்து ஒரு ரெகக்னைஸ்ட் பார்ட்டியா மாற முடியும் அப்படின்னா, தாவேகாக்கு தட் ஒன்ட் பி எ ப்ராப்ளம். பட் அந்த மாரி மக்களால ஈஸியா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சின்னமா தான் இருக்கும்.